வெல்கம் டு என் உலகம் என் வீடு. இன்றைக்கி ஏர்லி மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம மார்னிங் 5 o'clock நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இருந்து பசங்களை கிளப்பி விடுற அந்த 8:30 வரைக்கும் உண்டான vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சோடனே சப்பாத்திக்கு மாவு குளிச்சுட்டு வந்துட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு வாசல் கூட்டி தெளிச்சுட்டு பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே முதல் வேலையை நான் பூஜை தான் செய்வேன். எனக்கு அப்போ தான் மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு தூப ஆராதனைகளெல்லாம் காட்டிட்டு எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள், மூல மந்திரங்கள், காயத்ரி மந்திரம் இது எல்லாத்தையும் சொல்லி சூரிய முத்திரையை வச்சு கையில் 2 கையிலையும் சூரிய முத்திரையை வச்சு நான் மந்திரங்கள் சொல்லுவேன். மனசு நிறைஞ்சு திருப்தியாக காலங்காத்தால் சாமியை கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மூலமந்திரங்கள் அத்தனையும் சொல்லி முடிச்சுட்டு தீபாதாரணை காட்டிட்டு அப்படியே அந்த விளக்கு ஒளியில் மட்டும் ஒரு 2 நிமிஷம் சாமியை நான் பார்ப்பேன். அது கூட நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே அந்த விளக்கு ஒளியில் கடவுளை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன் நான். எப்போ அந்த 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 விளக்கொளியில் கடவுளை பார்க்கும்போது மனசுக்கு கிடைக்கிற அமைதியே தனி தான். எல்லா மந்திரங்களையும் சொல்லி முடிச்சுட்டு இப்போ தீபாதாரணை காட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான். தீபாதாரணை காட்டி முடிச்சுட்டு விளக்குகளெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு நெத்தியில் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்லி விபூதி இட்டுட்டு பாருங்கள் விளக்கு ஒளியில் இந்த கடவுளை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ திருப்தி. அடுத்த செகண்டே பரபரப்பு ஸ்டார்ட் ஆயிரும். கிச்சனுக்குள்ளே பூந்தாச்சு. ஃபஸ்ட்டு வேலையாக கார்பேஜை எல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி விளக்கேற்றுறதுக்கு முன்னாடியே ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக அடுத்த கவர் போட்டுட்டு பசங்களுக்கு சுடுதண்ணி அடுப்பில் வச்சுட்டு குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கும் சப்பாத்தி தான் வேணும், குருமா வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா வைக்கிறதுக்கு அதுக்கு உண்டான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரெப்பிங் ஒர்க்குன்னு சொல்லி முன்னாடியே இஞ்சி பூண்டு விழுது எப்போவுமே 1 வீக்குக்கு உண்டானதை ரெடி பண்ணி வச்சுருப்பேன். பட்டாணியெல்லாம் நேற்றே உரித்து வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி நான் காலையில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கிடையில் நான் வெயிட் லாஸ் ஜேர்னிலையும் இப்போ இருக்கேன். நான் வெயிட் லாஸ் ஜேர்னி ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா இப்போது ஒரு 1 month ஆச்சு நான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி. ஓரளவுக்கு லைட்டாக வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஒரு 4 கிலோ குறைஞ்சிருக்கேன் 1 மாதத்துலையே. அது இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் ஆனவிட்டு எப்படி நான் அந்த வெயிட்டை குறைச்சேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நான். உங்களுக்கு தெரியுதா நான் லைட்டாவது குறைஞ்சிருக்கேன் வெயிட்டுன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் போய் ஸ்கேல்லையும் எடை வச்சு பார்த்தேன். 4 கிலோ குறைஞ்சிருந்தேன். அதுபோல் ட்ரெஸ்ஸஸ் போடும்போது இன்ச்சஸ்லேயும் கொஞ்சம் லாஸஸ் தெரியுது. அப்படியே நம்ம அடுத்ததாக குருமாக்கு தேவையான வெங்காயத்தையும் அரிய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி குருமா சூப்பராக வந்துருந்துச்சுங்க. பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு நல்ல காரசாரமாக குருமா வச்சுருந்தேன். காலையில் ஒரே குளிர், ஸ்வெட்டரை போட்டுட்டு தான் வெளியில் வாசல் தொளிக்கவே போயிருந்தேன். லாஸ்ட் வீக்கில் ஒரு 2-3 நாள் வேறு காய்ச்சலாக இருந்தது. அதனால தான் ஃப்ளாஸ்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்து அதெல்லாம் தூக்கி திரும்ப கழுவி அதோட இடம் சேர்த்தி வச்சுட்டேன். ஒரு பொருளை வெளியில் எடுக்கிறது பெருசில், திரும்ப அதை இடம் சேர்த்தி வைக்கிறது பெரிய வேலை. அந்த வேலையிலையும் எல்லாம் காலையில் இன்றைக்கி முடிச்சுட்டேன். காய்ச்சல் ரெடியானோடனே முதல் வேலை ஃப்ளாஸ்கை பேக் பண்ணி உள்ளே தூக்கி வைக்கிறது தான். சுடுதண்ணி குடிக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஆனால் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் சுடுதண்ணியும் ஒரு மெயின் பார்ட்டு தான்.
அது என்ன, நான் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் இளைச்சி வந்த விட்டு நல்ல ரிசல்ட்டு கண் எதிர தெரிய ஆரம்பிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னென்ன பண்ணி என்னோடய வெயிட்டை நான் குறைச்சேங்கிறத சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது நான் கொஞ்சமாவது வெயிட் குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் மீ. பாருங்கள், காலையில் ஒவ்வொரு நாளுமே ஒரு பெரிய பெரிய ரிஸ்க்கு தான். தேங்காய் உடைக்கும் போது சின்ன சின்னதாக செல்லோடு உடஞ்சிடுச்சு. அதை தோண்டி எடுக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது காலையில். அதையெல்லாம் தோண்டி எடுத்து குருமாவுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேங்காய் ஒரு 1/4 மூடியும், அப்புறம் வரமிளகா ஒரு 7 8 எண்ணெய், பட்டை கிராம்பு சோம்பு ஒரு ஸ்பூனு அதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதுதான் குருமாவுக்கு கிரேவிக்கு கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றுறதுக்கு நான் இந்த பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த குருமாவை. நான் இன்றைக்கி செய்கிறத காட்டுறேன் பாருங்கள். இந்த பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு முதலையே இந்த பேஸ்ட்டை நான் அரைச்சி வச்சுட்டேன். அடுத்தது உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே வெந்து ரெடி ஆகிடுச்சு. அதனால் அது தோலை உரித்து அந்த தோலை பேஸ்கெட்டில் போட்டு டக்கு டக்குன்னு அதை குட்டி குட்டியாக கையிலேயே நறுக்கின மாதிரி பிச்சு விட்டுக்கிட்டேன் குட்டி குட்டியாக. காலையில் எழுந்திரிச்சி இந்த குளிரில் வேலை செய்கிறது அதுக்கு எதுக்கு ஃபேன் ஓடுதுன்னு கேட்காதீங்க. ஃபேன் போடலைன்னா வெங்காயம் அரிஞ்சால் கண் எரியும். அதுக்கோசரமே நான் ஃபேன் போட்டேன். அப்புறம் குட்டி குட்டி பூச்சி ஏதாவது அரிய கட் பண்ணி வச்ச திங்ஸ் மேலே உட்காந்துரும். அதனால் ஃபேன் போட்டிருந்தா மட்டும்தான் இந்த பூச்சியெல்லாம் நம்ம திங்ஸில் உணவுப் பொருளில் உட்காராது. அதுக்கோசரமே ஃபேனை போட்டு விட்டுப்பேன். குளிராக இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபேனை போட்டு விட்டுப்பேன். உருளைக்கிழங்க மசிச்சாச்சு. அடுத்தது இப்போ குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு மட்டும்தான் அதுக்கு தாளிப்பேன் இந்த குருமாவுக்கு. இந்த குருமா எங்கள் மச்சாண்டார் சம்சாரம் வசந்திக்கா சொல்லி கொடுத்தது தான் எனக்கு. நான் சமையலே என் மாமியார் வீட்டில் தான் கற்றுக்கிட்டேன். பாதி எங்கள் மாமியார்னால் மீதி எங்கள் வசந்திக்கா சொல்லி கொடுத்தது. அப்புறம் யூடியூப்பில் இருந்து பார்த்து கற்றுக்கிட்டது. இப்படி தான். அம்மா வீட்டிலேருந்து நான் ஒன்றுமே கற்றுக்கிட்டு வரல. சமையல்னு ஒன்றுமே தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணிகிட்டே வந்தேன் நான். இங்கே கற்றுக்கிட்டது தான். நான் ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல, நல்லாவே சமைக்கிறேன். வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. வெறும் சோம்பு போட்டு தாளித்து அப்புறம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, 2 வெங்காயம் அதையும் போட்டு தாளிச்சிட்டு நல்லா அந்த கிளாஸ் டெக்ஸ்சர் வந்த உடனே நல்லா 2 ஸ்பூனு நிறையா இஞ்சி பூண்டு விழுது போடணும். போட்டு அது பச்சை வாடை போன விட்டு அடுத்தது நம்ம பச்சை பட்டாணி ஆல்ரெடி உரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, க்ளீன் பண்ணி அதையும் இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். ஆயில்லையே ஃப்ரை பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு கையிலையே பொடி பொடியாக வச்சு நசுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது தக்காளி போட்டு, தக்காளி சீக்கிரம் ஃப்ரை ஆகணுங்கிறக்கோசரம் குக் ஆகணுங்கிறக்கோசரம் கொஞ்சமாக கல்லுப்போ இல்லை சால்ட்டுப்போ 2ல் ஏதோ ஒன்று போட்டோம்னா சீக்கிரம் குக் ஆகிரும். அதனால் இன்றைக்கி நான் சால்ட்டு தான் போட்டேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தது 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டேன். அப்போ தான் கிரேவி கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டு அது பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை போட போகிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் போட்டு அது மிக்சியெல்லாம் நல்லா கழுவி ஊற்றி கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், கலரே செமையாக இருக்குது. நல்லா இன்னும் மறுபடியுமே ஒரு 2 டம்ளர் தண்ணி பக்கம் ஊற்றினேன் நான். அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு அட்ஜஸ்ட் ஆகி வரும். ஊற்றி சாப்பிட்ற மாதிரியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். அப்புறமா குருமாக்கு தேவையான கல்லுப்பு போட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 விசில்
ஸ்பீடாக வச்சு 2 விசிலில் ஆஃப் பண்ணிட்டேன் நான். அது வர அந்த இது குக் ஆகிற கேப்பில் நமக்கு ஜாமான்லாம் விழுந்திருக்கும் இல்லைங்களா, அழுக்கு ஜாமான், அதெல்லாம் கழுவி வச்சு அதை அடுப்பு மேடையெல்லாம் நீட்டாக தொடச்சி வச்சேன். ஏன்னா அங்கே தான் வந்து நான் சப்பாத்தி தேய்ச்சி போடணும். அதுக்காக நீட்டாக தொடச்சி வச்சுட்டேன். அதுக்குள்ளார வந்து அழுக்கு துணியெல்லாம் ஊற வச்சிடலாம். ஏன்னா பசங்க கிளம்பி போனோன்னே துவைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாத வெயில் போகிறக்குள்ள நம்ம காய வைக்க முடியும். அந்த கேப்பில் இங்கே குருமா நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. மல்லித்தழையை நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டு குருமா இப்போ ரெடி. மார்னிங் ஒர்க்கு மேக்ஸிமம் முடிஞ்சது. அடுத்தது சப்பாத்தியை போட்டு பசங்களுக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புனா வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது என்னோடதில் ஏதாவது மோட்டிவேட் ஆகியிருந்தால் ப்ளீஸ் டூ கன்சிடர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் மை சேனல். பொண்ணுகள் எல்லாருமே வந்து வீட்டில் இருந்து ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா யாருமே என்கரேஜ் பண்ணி இந்த உலகத்தில் ஆள் இல்லை. ஒரு லைக் கிடைக்கும்போது தான் நமக்கு என்கரேஜ் பண்ண யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. நம்ம வீட்டு ஆளுக கூட நம்மளை என்கரேஜ் பண்ணாத போது லைக் பண்ணி நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்கங்கிற அந்த ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காக தான் யூடியூபராகவே நிறைய லேடிஸ் இருக்காங்க. ப்ளீஸ் டு வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. ரித்வின், சப்பாத்தி குருமா எப்படி இருக்குது?